பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அளவில்லா அன்பும் கருணையும் உங்கள் மீதும் என் மீதும் பொழியட்டுமான்னு அல்லாஹ்ட்ட கேட்டவனா என்னுடைய உரையை நான் துவங்குறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவர் மீதும் பல விஷயங்களை இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, அல்லாஹ் என் மேல கடமை ஆக்கியிருக்கான். நோன்பு நம்ம மேல கடமை ஆக்கப்பட்டிருக்கு. ஜக்காத்து நம்ம மேல கடமை ஆக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ஜு நல்ல உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வலிமையும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை ஆக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்க கடமை. இந்த நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் என்னது? தொழுகை. அந்த தொழுகையை நம்ம எல்லாருமே தொழுகை 5 நேரம் கடமைப்பா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை, தொழுகிறான் கண்டிப்பா அப்படிங்கிறதுல எல்லாரும் தெளிவா இருக்கிறோம். தொழுகணுமா அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற எல்லாருமே ஆமா தொழுகணும் தானே, தொழுகாம எப்படி இருக்கிறது, தொழுகாம இருந்தா பாவம் இல்லை, நாளைக்கு எல்லாம் கேள்வி வைப்பாங்க. முதல் கேள்வி என்ன? மறுமை நாள்ல போய் இருக்கோம்னா நீ தொழுவியா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி, வேற கேள்வி இல்லையில. அப்ப இது எல்லாத்துலயுமே எல்லாருமே தெளிவா இருக்கிறோம். அல்லாஹ் தொழுவ சொல்லியிருக்கான், நம்ம தொழுவானோம், தொழுவாட்டி பாவம், அல்லாஹ் மறுமை நாள்ல கேள்வி வைப்பான், கேள்வி கேட்டு கேள்வி பதில் சொல்ல முடியாம போய் தொழுவலன்னா இது எல்லாமே கிளியர். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இங்க இருக்கிற யாருக்காவது கேட்டா யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த தகவலை தான் நம்ம தெரிஞ்சு வச்சு நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து, நமக்கு நல்லது தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒரு வக்து கூட விடல. நான் 5 வக்துமே தொழுவிட்டேன். குறைஞ்சபட்சம் ஜமாத்துல எனக்கு தொழுவ வாய்ப்பு கிடைக்காட்டாலும் நான் என் வீட்லயோ அல்லது நான் வேலை பார்க்குற இடத்துலயோ அல்லது நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் தொழுவிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி யாராவது நம்ம இங்க தொழுது இருக்கோமா? நான் ஒரு வக்து கூட விடலப்பா, எங்கேயுமே நான் விடல. எங்க போனாலும் சரி, நான் வெளியூருக்கு போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, நான் தொழுகையே விடல. அப்படி நான் தொழுதுட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம யாராவது இருக்கோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் நம்மளால அதை சொல்ல முடியல? ஏன் நம்மளால அதை சொல்ல முடியல? இவ்வளவு தெளிவா இருக்கிறோம்ல, தொழுகணுங்கிறதுல எல்லாரையும் தெளிவா இருக்கிறோம். அப்ப ஏன் நம்ம தொழுக முடியல? இதுல முக்கியமான பிரச்சனைனா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, தொழுகைங்கிறத கடமையாக்கி சொல்லப்பட்டுருச்சு. தொழுகைங்கிறது கடமை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில சொற்களை நம்ம மாற்ற வேண்டியது. ஏன்னா கடமைனாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மனசுலையும் சரி, நம்ம மக்களுடைய சிந்தனையிலையும் சரி எப்படி இருக்குன்னா, நான் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி அது கடமையில செஞ்சாவாங்கல்ல. பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது யாருக்கு கடமை? தகப்பனாருடைய கடமை. அந்த தகப்பனாரே இருக்கவர் எப்படி சொல்வார்? ஆமா என் பிள்ளைக்கு நான் தானே கட்டணும், அவர் பிள்ளைக்கு அவர் தானே கட்டணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் கொடுத்து அவர் அவருடைய நிலையில. அப்ப அது என்ன ரொம்ப சுகமா இருக்கா ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. வேலைக்கு போகணும் அல்லது ஒரு தொழில் பண்ணணும், அதுல இருந்து ஒரு சம்பாத்தியம் வரும், இந்த சம்பாத்தியத்தை எடுத்து கொண்டு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், பொருளாதாரம். இது நம்ம வேலை பார்க்கலாம்னா கட்ட முடியுமா? தொழில் பண்ணலாம்னா கட்ட முடியுமா? சிரமமா இருக்குல்ல. அந்த மாதிரிதான் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தொழுகிறத செஞ்சாங்கப்பா. அப்படித்தான் நம்மகிட்ட தொழுகை இருக்கு, அல்லது தொழுகையை பற்றின சிந்தனை நம்மகிட்ட அப்படித்தான் இருக்கு. எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதா இல்ல. அல்லாஹ் தொழுகை சொல்லிட்டான். முகமது நபி அல்லாஹ்வை பார்த்து 5 வக்து தொழுகைய வாங்கிட்டு வந்துட்டாங்க, தொழுகை சொல்லி கடமையாக்கி. அதனால பாங்கு சொன்னாங்களா, வழியில போனா இமாம் தொழுகை வச்சாரா, தக்பீர் கட்டுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கட 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 கடன்னு குர்ஆன் ஓதணும்னா தொழுகணும். இப்படித்தான் இருக்கு நம்ம தொழுகை. ஆனா உண்மையில தொழுகைங்கிறது இப்படித்தான் இருக்கணுமா? இப்படிப்பட்ட தொழுகை தான் அல்லாஹ் தொழுகை சொல்றானா? இந்த தொழுகையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துட்டு போனாங்களா? இந்த தொழுகை தான் உங்களை பாவத்தை விட்டு தடுக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்களா? தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கும்னு சொல்றாங்க. அப்ப தொழுகை நம்மள மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்குதா? உண்மையில
அப்ப தடுக்கல அல்லது தொழுகை வந்து நமக்கு சரியா இல்லைன்னா அப்ப நம்ம தொழுகிறதுக்கு பேர் வந்து தொழுகையே இல்லை. ஏன்னா தொழுகைதான் நமக்கு கடமை ஆயிடுச்சு. எல்லாம் செய்ய சொல்ல அதனால நம்ம செய்யணும். மற்றபடி தொழுகிறது என்ன? இந்த சர்வ உலகத்தையும் படைச்சு, உங்களைய படைச்சு, என்ன படைச்சு, உயிரினங்களை படைச்சு, வானம் பூமி அதுக்கு வெளியே மேல உள்ளதெல்லாம் படைச்சு, அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளோட பேசுறதுக்கு, நம்ம ஒவ்வொரு தொழுகை பேசுறதுக்கான நேர்மான தொழுகை இருக்கு. அல்லாஹ்வோட நம்ம உரையாடுறோம். அப்ப அந்த உரையாடல் நம்ம உரையாடலா இருக்கா? அல்லாஹ்வோட நம்ம பேசணுங்கிற நினைப்போட நம்ம தொழுகிறோமா? நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகையும் இல்ல ஒவ்வொரு ரக்காய்க்கு தொழுகையும் அப்படி இருக்குதா? தக்பீர் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து சஜிதா பண்ணி ருக்கு பண்ணி அத்தையாத்துல ஓதி சலாம் கொடுக்குற வரைக்கும் நான் அல்லாஹ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் கிட்ட நான் உரையாடிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் என் முன்னாடி இருக்கிறான், இல்ல அல்லாஹ் முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை இருக்கா நம்மளுக்கு? நம்மள்ட்ட பெரும்பாலான கேட்டோம்னா அதுக்கான பதில் இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு. அல்லாஹ் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இத்தனை உலகங்கள் படைச்சு இத்தனை ஜீவராசிகளை படைச்சு அல்லாஹ் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதர் அவர் நம்மளை பார்க்க வர சொல்லிட்டாரு. அவர் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியலே கையில வச்சிருக்காரு வச்சுக்கோமே. தமிழ்நாட்டுடைய தொழில்துறை வர்த்தக சங்கங்கள் தான் அவர் பேச்சை கேட்டு நடந்துக்கிடுவாங்க. அவரால் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து செஞ்சிடலாம். அல்லது அவர் நமக்கு ஏதாவது தமிழ்நாட்டுல பண்ணி தரணும்னு நினைச்சா அவர் பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு நபர் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. நீ என்ன பண்ணுவே தெரியாதுப்பா, காலையில ஷார்ப்பா 5 மணிக்கு நீ பார்க்க வந்துட்டேன்னு வச்சு நீ உனக்கு நான் இதை பண்ணி கொடுக்குறேன். நீ கரெக்டா வந்து என்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா கேட்டு நீ என்ன சொல்லிட்டேன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் கம்பெனி உன் தொழிலை வந்து பெருசாக்கணுமா, கடை வச்சிருக்கீங்க, மற்ற கடையை ஆக்கிடலாமா ஆக்கிடலாம். நீ கம்பெனியில வேலை பார்க்குறியா, உன் கம்பெனியில உனக்கு ப்ரொமோஷன் இருக்கிறதே டாப் பொசிஷன் கொடுத்துடணுமா கொடுத்துடலாம். அல்லது நீ புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா அதை நான் உனக்கு கொடுத்துடுறேன். ஆனா நீ என்ன நீ அதை கேட்கறது கூட அவசியம் கிடையாது. ஆனா நீ என்ன செய்யணும்னா கரெக்டா நீ பார்க்கணும். இப்படி ஒருத்தர் சொல்றாரு. நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அல்லது நம்மளுடைய செயல் எப்படி இருக்கும்? நைட்டு 3/4 பேர் தூங்கவே வாங்கணும். ஏன்னா தூங்கினா ஒரு நாள் காலைல 5 மணிக்கு அவரை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? ஒண்ணுமே இல்லை. குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட் ஒரு நிலப்பகுதியில அவர் என்ன வேணா செஞ்சு தர அளவுக்கு மாற்றம் குறைச்சவர் தான். அவரு என்கிட்ட பேசணும்னு இருக்காரு. அதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நான் அதுக்காக பார்க்க போவோம். அதுக்காக அலாரம் வைக்கிறது என்ன, அல்லது தூங்காம இருக்கிறது என்ன, சுற்றி இருக்கிறவங்ககிட்ட சொல்லி வைக்கிறது என்ன, அதுக்கான வண்டி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது என்ன, என்னென்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அத்தனை ஏற்பாடையும் நீங்க வைக்கலாம். போகும்போது எப்படி போவோம்? ஒரு நீட்டா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா அயன் பண்ணி நல்லா புதிய புது சட்டை எடுத்து போட்டு நீட்டா ரெடி ஆகி அவரை பார்த்து போனாலே அப்படி ஒரு லுக்குல தான் போறாரு. அப்ப இது எல்லாத்தையும் விட மேலானவன் இந்த ரப்புல் ஆலமீன். அப்ப அந்த ரப்புல் ஆலமீன்ட்ட நம்ம பார்க்க போகும்பொழுது அவனை பேச போகும்பொழுது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நம்ம அதுக்கு முக்கியத்துவம் எப்படி இருக்கு? அல்லாஹ் சொல்றான், உன்னை படைச்சதே என்னை வணங்குறதுக்கு தான். எழுப்பி படைச்சதே வணங்குறதுக்கு தான். வணங்குறதுடைய முதல் வடிவம் என்ன? வணங்குறதுல பல விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் நம்ம நம்புறது வணங்குறது தான். அல்லாஹ் மேல நம்பிக்கை வரும், அல்லாஹ்வால எல்லாமே முடியும், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு ஈடு இணையற்றவன், அல்லாஹ்வுக்கு இணைய யாருமே இல்லை. இது எல்லாமே வணக்கத்துல ஒரு விஷயம் தான். அதுல முதல் விஷயம் என்ன? தொழுக. அப்ப படைச்சதே அதுக்கு தான் உனைய. அப்ப படைச்ச விஷயத்தை விட்டுட்டு நம்ம அதை தவிர்த்து இந்த உலக விஷயங்கள்லையும் சரி இன்னும் பல விஷயங்கள்லையும் சரி நம்மளுடைய கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உனக்கு ரிசுக்கு தர்றதே உனக்கு நான் ரிசுக்கு தரேன், உனக்கும் நான் தான் ரிசுக்கு தரேன், நீ பெத்த பிள்ளைங்களுக்கு நான் தான் ரிசுக்கு தரேன், ஒருத்தவங்க ரிசுக்கு இன்னொருத்தருக்குலாம் மாறி போகாது. அந்த ரிசுக்கு நான் தர்றதே நீ தொழுவதுக்கு தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வந்து ரிசுக்கை தந்தனா நம்ம வந்து உழைக்க போறோம் வரோம், அதுக்கெல்லாம் கிடையாது. ரிசுக்கு தர்றதே நீ தொழுவதுக்கு தான். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இடத்துக்கு வெளியே போறோம்,
சரி, ஓகே. அந்த டயத்தை பிளான் பண்ணிக்கிட்டு அங்க லோஹர் தொழிக்கலாம், இது பண்ணிக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா அந்த அப்படியே பள்ளிக்கு போயிட்டு வரணும். டைம் இருந்துச்சுன்னா அப்படியே பள்ளிக்கு போயிட்டு வரணும். இப்படிதான் இருக்கு பெரும்பாலான மக்களுடைய செயல்பாடு, ஒரு சிலரை தவிர. ஆனா நம்ம செயல்பாடு எப்படி தெரியுமா இருக்கணும்? காலையில எந்திரிக்கிறோமா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் பிளானே ப்ரோக்ராம் என்னன்னா ஃபஜர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமு. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே ஃபஜர் முடிச்சிட்டு டைம் வந்து அடுத்து இந்த வேலையை நான் பாக்குறேன். என் ப்ரோக்ராம்ல அடுத்து என்ன இருக்கு? லோஹர். லோஹருக்கு முன்னாடி, லோஹருக்கு பின்னாடி, அசருக்கு முன்னாடி, அசருக்கு பின்னாடி, மகரிபுக்கு முன்னாடி, மகரிபுக்கு முன்னாடி பின்னாடி. இப்படித்தான் நம்மளுடைய ப்ரோக்ராமே இருக்கணும். தொழுக போக, தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் போக தான் நம்மளுடைய பிற செயல்பாடுகளே இருக்கணும். நம்மளுடைய தொழுகை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு மன வருத்தப்படுறேன் நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நினைச்சு. ஆனா நம்ம தொழுகை அப்படித்தான் இருக்கு. எப்படி அல்லாஹ்வை நம்பாத ஒரு மனிதர் கோவிலுக்கு போறாரோ, சர்ச்சுக்கு போறாரோ, வெள்ளிக்கிழமையானா அந்த இந்துக்கள்ல இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க கோவிலுக்கு போவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அவங்க கோவிலுக்கு போறாங்க. அதை ரொம்ப முக்கியமா நினைப்பாங்க. அத வந்து என்ன சொல்றது, என்ன நடந்தாலும் எப்படியாவது கோயிலுக்கு வரணும், ஒரு வாரம் வச்சு கோவிலுக்கு போய் ஒரு சடங்கு பூர்வமா அதை எப்படி செய்யறாங்களோ, ஞாயிற்றுக்கிழமையானா எப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்களோ பிற சமூகத்தில் கிறிஸ்துவ சமூகத்தினரு, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நம்ம தொழுகை. ஆனா நம்ம தொழுகை எப்படி இருக்கிறோம்னா அல்லாஹ்வோட ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட தொழுகையா நம்ம தொழுகை மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம இருக்கிற பிரச்சனை. இப்படி எல்லாம் எல்லாம் செய்ய சொல்றோம், இப்படிலாம் நம்ம செய்யணும். அப்ப நம்ம என்ன பண்ணுனா அந்த மாதிரி ஒரு தொழுகையை தொழுக முடியும், அல்லது அந்த மாதிரி ஒரு தொழுகைய நம்ம தொழுக விடாம நம்மள எது தடுக்கு, எந்த விஷயத்த செய்யறதுனால அல்லது எந்த விஷயத்த செய்யாதனால நம்மளால அப்படி தொழுக முடியல. முதல்ல நான் உங்க சொன்னேன்ல, தொழுகையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? கடமையா பார்க்கிறோம். தொழுகைங்கிறத அவங்கள கடமையாவே பார்க்க கூடாது. தொழுகைங்கிறது வந்து ஒரு ஒரு பிரியத்திற்குரிய, ஒரு நேசத்திற்குரிய தொழுகணுமா, நான் அல்லாஹ்ட்ட பேசணுமா, அந்த அந்த சிந்தனை வந்துட்டாலே உள்ள இருந்து ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் நமக்கு முதல்ல வரணும். அல்லாஹ்ட்ட நான் பேச போறேன், என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்ட்ட நான் பேச போறேன், அல்லாஹ் என்கிட்ட பேச போறான், நான் அல்லாஹ் முன்னாடி நிக்க போறேன், என் ரப்புல் ஆலமீன் இருக்கான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரத்துக்கு. இது வருதா நம்மள்ட்ட? இந்த சிந்தனை நம்ம உள்ளத்துல வந்துருச்சுனாலே நான் முன்னாடி சொன்ன எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா அவன் சாமானியத்துல இந்த சிந்தனையும் சேர்த்து அவன் மாட்டான். ஏன்னா அவன் வேலை அதானே, அவன் இதுல முழு நேர வேலையா ஃபுல் போக்கஸ்லயும் அவனோட எல்லா கவனத்தையும் செலுத்தி அந்த மாதிரி ஒரு தொழுகையை நம்ம தொழுகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சிடும். தொழுகாம ஆக்குற வரைக்கும் ஒரு 5 வேலை தொழுதுட்டு இருப்பாரு, அவன் தொழுது குறையும், ஒரு வக்தா குறையும், 4 வக்தாவும், அப்புறம் 3 வக்தாவும், கடைசியில தொழுகாம போயிடுவாரு. என்னைய கேட்டா தொழுகாம இருக்கிறதே ஒரு தண்டனை தான். அது சைத்தானுடைய அல்டிமேட் கோல். அதைத்தான் அவன் செய்யணும்னு நினைக்கிறான். எடுத்தோன்னா அதை செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த சிந்தனைக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா, தொழுகையை கடமையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சைத்தானுடைய விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு நம்மளே வழியை தோற்ற மாதிரி. நான் அல்லாஹ்ட்ட பேச போறேன்டா அப்படிங்கிற சிந்தனையை முதல்ல வைக்கணும் நம்ம உள்ளத்துல. எனக்கு அதை விட வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. எது எப்படி போனாலும் சரி, வியாபாரமா வியாபாரம் இருக்கத்தான் செய்யும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இப்படி பள்ளிக்கு போய் இப்படி தொழுது வரலாம், அல்லாஹ்ட்ட போய் நான் சொல்ல போறேன். அதுல என் வியாபாரத்துக்கு நஷ்டமா போயிருமா? அல்லது என்னை பார்க்க வரேன்னு இன்னொரு மாட்டாம போயிருவாரா? அப்படியே அப்படி போகாது. அப்படியே போகட்டுமே. அதை விட சிறந்தது பார்த்துக்கு யாரு போதுமானவனா இருக்கான் அந்த இடத்துல? அல்லாஹ்வுல இருக்கிறான். 2 வேலை இருக்கு, எது முக்கியம்னு பார்த்து செய்யணும்ல. ஒரு வீட்டுல சுவிட்ச் போர்டு ரிப்பேர் ஆகிருக்கு, சரி, இன்னொரு வேலையும் வருது, ஒரு வெளியே போய் ஒரு ஆளை பார்த்துட்டு வரணும். ஏதோ முதல்ல போகும். சுவிட்ச் போடாலும் முதல்ல பாருங்கன்னா லைட் போடணும், ஃபேன் போடணும், சுவிட்ச் அமுக்கணும்னா ஷாக் அடிச்சேன். அப்ப உடனே அது சம்பந்தப்பட்ட ஆளை வர வைக்கிறேன், அவருக்கு அது என்னன்னு கேட்கணும், அதுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கி கொடுக்கணுமோ அதை சரி பார்க்கணும், அப்புறமா நம்ம வெளியே உள்ள வேலையை பார்க்கணும். அப்ப ஏன் அதை முதல்ல பார்த்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்ப தொழுகையும் இன்னும் விஷயங்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்ட முக்கியத்துவம் தான் நம்ம கொடுக்குறோம் தொழுகைக்கு மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணும்போது? முதல்ல இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா,
தொழுக போறோமா, ஏதோ ஒரு விஷயம் தடை வருதா, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த விஷயம் தடையாகுது. இதோட கம்பேர் பண்ணி நம்ம பெருசா நினைக்கிற ஒரு விஷயத்த வச்சு பார்க்கணும். இதுவும் இருக்கு. அ அந்த மனிதர பார்க்க சொல்லியிருக்காரு. அதையும் நான் பார்க்க போனோம். இந்த வேலைய பிரேக் பண்ணிட்டு நான் அத பார்க்க போறேன் அப்படிங்கிறனாலே, அத விட தொழுகை முக்கியமாயிருது. அந்த மாரி நம்மளுடைய விஷயங்கள அமைச்சுக்கிட்டு, தொழுகைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் முக்கியத்துவத்த குடுத்து, அல்லாஹ்ட்ட நான் பேச போறேன். வேற எந்த சிந்தனையும் என்னைய இதுல தொந்தரவு பண்ணக்கூடாது. வேற எந்த விஷயமும் எனக்கு முக்கியமா தெரியக்கூடாது. எனக்கு இதுதான் முக்கியம். இதுக்குத்தான் அல்லாஹ் என்னைய படைச்சிருக்கிறான். இத நான் செய்யலன்னா, என்னைய விட பெரிய நஷ்டவாளி எவனுமே இல்ல. ஆமா தானே? தொழுகைய விட்டவன விட ஒரு நஷ்டவாளி யாராவது இருக்கிறாங்களா? நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்க போற கேள்வி இதானே? அப்போ என்னுடைய தொழுகைய நான் எல்லா விஷயத்தையும் விட முக்கியமா வைக்கணும். முதல் பிரியாரிட்டியா வைக்கணும். முதல்ல தொழுகைங்கிறது எனக்காக தான் நான் தொழுகிறேன். நான் அல்லாஹ்ட்ட பேசணும். அல்லாஹ் என்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக நான் முதல்ல தொழுக போறேன். எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. அப்படிங்கிற சிந்தனைய நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும். சிந்தனை மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான தொழுகைய நம்மளால தொழுக முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு தொழுகையை தொழுகக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.